ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். சைட்ல ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நிறைய வழி இருக்கு. அதுல வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு என்ன அப்படின்னா, யூடியூப்ல மணி ஏர்ன் பண்றது. அதாவது யூடியூப்ல வீடியோ போட்டு மணி ஏர்ன் பண்றது, அப்புறம் ஃபேஸ்புக்ல போட்டு மணி ஏர்ன் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல மணி ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா யாராவது ஆர்டிகல்ல போட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும், அதாவது நமக்கு பிடிச்ச ஸ்டோரிஸை போட்டு கதைகளை எழுதி அது மூலயமா மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பண்ணோம் அப்படின்னா மணி ஏர்ன் பண்றதுக்காக நீங்க வந்து முதல்ல ஒரு 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களால ஆர்டிகல் எழுதி அது மூலமா மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எந்த கண்டென்ட் போடுறோம் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா அந்த ஸ்டோரி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து ரீரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வெப்சைட்ல கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா நம்ம மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பண்றது அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து பார்ப்போம். வீடியோ பண்ண ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இந்த வெப்சைட் தான். இந்த வெப்சைட்ல என்ன அப்படின்னா நீங்க ஸ்டோரிஸ் மூலியமா போடுறது மூலியமா மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அது வந்து எப்படி அப்படிங்கறது வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து உங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்க டீடைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த பேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். பாத்துட்டீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இருக்கும்போது இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணணும். இப்படிதான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். நீங்க எல்லாமே டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஓபன் பண்ணி லாகின் பண்ணி சொல்லி இப்படிதான் வந்து நிற்கும். ஓகேங்களா? வந்து நீங்க பாருங்க இதுல எல்லாமே வரிசையில கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் போஸ்ட் வந்து வரிசையை கொடுக்குறாங்க. ஒரு சில போஸ்ட்டுகள்லாம் வந்து எத்தனை லேக்ஸ் போயிருக்கு அப்படின்னா 4 லேக்ஸ் ரொம்ப லைக்ஸ் அந்த நார்மல் யூடியூப்ல இருக்க லைக்ஸ் மாதிரி. ஓகேங்களா? லேக்ஸுங்க உங்களுக்கு 4K கிளாஸ் போயிருக்கு. அப்போ வந்து போஸ்ட் நல்லா ரீச் ஆகும். அந்த போஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. இந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து லென்த்தா தான் இருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இந்த போஸ்ட் எவ்வளவு லென்த்தா இருக்கு என்ன அப்படின்னு. நல்ல இமேஜ் வச்சு செட்டிங் வச்சு நல்லா நீட்டா போட்டுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம போஸ்ட் போடும்போது நமக்கு வந்து அவங்க சைட்ல இருந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. போஸ்ட் போடுறதுக்கு ரொம்ப பெரிய சிவிலாம் இருக்கு. இது ரைட் அப்படின்னு மேல இருக்கு பாத்தீங்களா? அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் ஆகும். இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்க டைட்டில் நீங்க உங்களோட டைட்டில் அப்புறம் கீழே வந்து நீங்க என்ன ஸ்டோரி எழுதுமோ அதை வந்து ஃபுல்லா எழுதி போடணும். எப்பவுமே ஒரு போஸ்ட் போடும்போது என்ன அப்படின்னா நீங்க ஓனா இருக்கிறது ரொம்ப பெஸ்டான சாய்ஸ். ஓகேங்களா? ஓனா இருக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பல்கரிசம் ப்ராப்ளம் இருக்காது. மோஸ்ட்லி நீங்க ஓனா இருக்கும் நிறைய வார்த்தைகள் சேஞ்ச் ஆகும். பல்கரிசம் அட்ராக்ஷன் இருக்காது. அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரும். உங்க சொந்த கடைகள் கூட நீங்க எழுதி போடலாம். டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா சொந்த கதை கூட நீங்க எழுதி போட்டு பொறுமையா போனீங்கன்னா அதுவும் ஒரு வழி நல்லதுதான். நீங்க சொந்தமா ஒரு கதை எழுதுறீங்க அப்படின்னா அதான் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஏன் அப்படின்னா அது பல்கரிசம் இருக்காது. எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால அதுதான் ஒரு பெஸ்ட் சாய்ஸா நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்னொரு மெத்தட் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஐ மூலமா அதை எழுதி போடலாமா அப்படின்ற மெத்தட் பார்க்கணும். வாங்க ஏஐ மூலமா எழுதி போடலாம். அதை வந்து வரிசையா சொல்றேன். நீங்க போஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா போஸ்ட்ல வந்து மினிமம் ஒரு 5000 லேக்ஸ், அதாவது 5000 லேக்ஸ் 5000 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி மினிமம் இருக்கு. ஒரு 500 வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நார்மலா எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. பிளாகர்ல நீங்க போஸ்ட் போடாது, இதுல போஸ்ட் போடாது. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அப்படின்னாலும் தின் கண்டென்ட், அதாவது தின் கண்டென்ட் ப்ராப்ளம், தின் கண்டென்ட் சின்ன கண்டென்டா இருக்கு அப்படிங்கிறது வந்து பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பல்கர் ஏஏ கண்டென்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத செக் பண்ணி நம்ம எப்படி ஒரு போஸ்ட் போடலாம் வந்து இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபைண்ட் யுவர் பெஸ்ட் வைரல் நிச்சயம். அவங்க இந்த வெப்சைட்ல வந்து எது பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு இதமா போட்டோம் அப்படின்னா வியூஸ் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல வந்து நமக்கு பிடிச்ச கண்டென்ட் இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாபிக் பிடிக்கும். அந்த மாதிரி அதுல வந்து நம்ம என்ன டெக்லாம் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் டெக்னாலஜி வந்து நிறைய டாபிக் முன்னாடி நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரிலிஜன் எடுக்கும். இப்போ ரிலிஜன் வந்து நாம எல்லாருமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இல்ல அப்படின்னா நீங்க ஸ்பிரிச்சுவல் இல்ல ஜாவா எதனாலும் உங்களுக்கு பிடிச்சது எதனாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா ரிலிஜன் எடுத்துக்கோமா. ரிலிஜன் ஃபர்ஸ்ட் போஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணி இதுல வந்து ஃபுல்லா பார்க்கும்போது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஃபுல்லா வருது. ஓகேங்களா? இப்போ வந்து இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த போஸ்ட் நம்ம ரீரைட் பண்ண போறோம். ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து நம்ம ரீரைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட் ஃபுல்லா அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா நம்ம டேரக்ட் போவோம். நம்ம டேரக்ட் போனோம்னா டேரக்டா அந்த போஸ்ட் வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண போஸ்ட் வந்து நோட் பேட்ல சேவ் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணிட்டு அந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்க காப்பி பண்ண போஸ்டோட டாப்ல இப்படி சேவ் பண்ணுங்க. அதாவது பேஸ்ட் பண்ண ஆர்டிகல் வந்து டெலிட் பண்ணி விட்டு இந்த சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் இதை ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு ஆக்சுவலி மொத்தம் போட்டு ஓகே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் வந்து ரெடி பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபுல் ஆர்டிகல் வந்து ஜாக்சன் அழகா எழுதி கொடுத்துருவோம். அப்படி கொஞ்சம் தேவையான ஆர்டிகல் என்ன ஃபுல்லா கிடைச்சிட்டு அந்த ஆர்டிகல் ஃபுல்லா அப்படி காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டு இதை வந்து டேரக்டா கொண்டு போய் நம்ம வந்து சைட்ல வந்து போட முடியாது. போடுறோம் காப்பிரைட் இஷ்யூ வரும். அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து பேன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம டேரக்டா வந்து போடக்கூடாது. நம்ம வந்து என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஏஐ எழுதுற கண்டென்ட் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். அடுத்த மாதிரி இன்னொரு ஸ்டெப் இருக்கு. அதையும் செக் பண்ணி அது பெட்டராகவே இருக்கும். இந்த கூகுளுக்கு ஏஐ டிடெக்டர் அப்படின்னு சொல்லி அடிச்சோம் அப்படின்னா நம்ம
வந்து நிறைய வெப்சைட் வந்து லோட் ஆகும். இதுல வந்து நம்ம நார்மலா தெரிஞ்சது என்ன அப்படின்னா கியூஎஸ்சிபி, அது வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகுது. அதனால அதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ரெடி பண்ண போஸ்ட் வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு டிடெக்ட் செக்ஷன் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வரும். இந்த டைம்னா மேக்ஸிமம் நம்ம பிரச்சனை இருக்கிறனால பிரச்சனை இல்லை. அதனால என்ன பண்றோம்னா இதை கொண்டு போய் நம்ம அதை போடலாம். ஆனா என்ன பிரச்சனைனா டேரக்டா போடக்கூடாது. முதல்ல வந்து பல்வேறு செக் பண்ணணும். இப்ப வந்து நம்ம பிளானரிசம் செக்கர் அடிச்சோம் அப்படின்னா, கூகுள் அடிச்சோம் அப்படின்னா நான் வந்து 10 வெப்சைட் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டூப்ளி செக்கர் அப்படிங்கிற வெப்சைட் எடுப்போம். அதெல்லாம் ஒரு கிரியேட் பண்ணி போஸ்ட் வந்து அப்படியே போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இதை வந்து போட்டீங்க அப்படின்னு போட்டுட்டு கீழே எடுத்து பாருங்க செக் பிளாகரிசம் அப்படிங்கிறத வந்து கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் லோட் ஆகும். லோட் ஆனாலும் லோட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பல்கரிசில எதுக்காக செக் பண்றோம் அப்படின்னா, இதை செக் பண்ணோம் அப்படின்னா மத்த யாராவது இதே மாதிரி போஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி அவங்க இதுல போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இப்போ பண்றதுனால என்ன ஆகும்னா நம்ம கண்டென்ட் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். ஓகேங்களா? அதனால கண்டென்ட் இதையும் கொஞ்சம் செக் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதனால கண்டென்ட் செக் பண்ணிட்டு நீங்க போஸ்ட் போடும்போது அவங்களோட யூனிக் கண்டென்ட் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? கிளிக் பண்ணிக்கணும். இதெல்லாம் இப்ப நம்ம வந்து நம்ம பல்கரிசம் செக் பண்ணதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்குது. எவ்வளவு பல்கரிசம் வந்து 17% தான் இருக்கு. அது எக்ஸாக்ட் மேட்ச் வந்து 9%. ஓகேங்களா? அப்படிங்கும் போது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 17% ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 83% யூனிக் இருக்கு. அதுதான் முக்கியம். அப்போ நம்ம கண்டென்ட் வந்து யூனிக் கண்டென்ட் வந்து இருக்கு. அப்போ வந்து இது வந்து நம்ம போஸ்ட் அதாவது அந்த சைட்ல வந்து போடுறதுக்கு வந்து 100% ஒர்க்கான கண்டென்ட். அதனால என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் சைட்ல போயிட்டு அதுல வந்து ரைட் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா இதுல வந்து ஸ்டோரி சொல்லணும். ஓகேங்களா? ஸ்டோரி சொல்ல சொல்றாங்க கொடுத்து ஓகே காப்பி பண்ணி பேஸ்ட் ஸ்டோரி வந்து ஃபுல்லா இதை பேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் ஹெட்லைன். ஓகேங்களா? அந்த ஹெட்லைன் வந்து கட் பண்ணி இந்த ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அதை வந்து இமேஜஸ் எல்லாம் வச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த ப்ளஸ் கொடுத்துட்டு இமேஜ் கொடுத்தோம்னா நிறைய இமேஜ் வரும். இந்த முருகன் போட்டோ வைக்கிறீங்களா முருகன் இமேஜ் வச்சா ஓகேங்களா? இது வந்து எந்த சைஸ்ல வைக்கணும் எப்படி வைக்கணும்னு வந்து இதை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்க வேண்டியதான். இது ஓகே இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து ஹெட்லைன் எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கவா அதுலயே வந்து ஃபாண்ட்லயே வந்து எல்லாமே ரெடியா இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே அந்த போஸ்ட் வந்து நம்ம அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பப்ளிஷ் அப்படி கொடுத்து என்ன டாபிக் சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன டாபிக் அப்படின்னா டெவோஷனல் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா? டெவோஷனல் அதாவது டெவோஷனல் சாங் போங்க டெவலப்மெண்ட் சொல்லலாம். சிம்பிளா முடிச்சுட்டு நம்ம வந்து பப்ளிக் அது வந்து ஏன் டெவலப்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கடவுளுக்கு தான் எழுதணும். சிம்பிளா கொடுத்துரும். இப்போ வந்து நீங்க போஸ்ட் போட்டீங்க போட்டோம் உங்களுக்கு அமௌண்ட் வருமா கிட்ட வராது. அப்படி என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நம்ம பொருள் வாங்கணும். அதாவது பார்ட்னர் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேல நம்மளோட ஐக்கார்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து என்ன வருது பாத்தீங்க அப்படின்னா பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு வருது. அப்ளை டு பார்ட்னர் ப்ரோக்ராம் அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இப்படி வந்து உள்ள போகும். அப்படின்னா இதுல என்ன மீடியம் பார்ட்னர் ப்ரோக்ராம் இருக்குங்களா அதை வந்து அப்ளை ஆகும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வந்து என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத வந்து கேட்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த கண்ட்ரில இருக்கோம்? இந்தியா டைப் பண்ணிக்கோங்க. இந்தியா இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கரண்ட்லி எலிஜிபிள் ஃபார் மீடியம்ஸ் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கரண்ட்லி மீடியம் மெம்பர். அதுதான் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க வந்து மீடியம் மெம்பராக ஜாயின் பண்ணாதான் நீங்க மணி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீடியம் மெம்பரா ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப் பார்த்துக்கோம். நீங்க 6 மாசம் போஸ்ட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துட்ட பேங்க்ல வந்து உங்க அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிகேஎம் மெம்பர் அப்படிங்கிறத வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா பாத்துக்கோங்க. இப்ப எப்படின்னா இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மெம்பரா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னா $5 நீங்க கொடுங்க. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க போய் ஜாயின் பண்ணாதீங்க. ஒரு 6 மாசம் போஸ்ட் போட்டு உங்க போஸ்ட் எல்லாம் நல்லா ரீச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னைக்குமே ரொம்ப நல்லது. ஓகேங்களா? உடனே நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க 3 மாசம் எடுக்க முடியாது. ஏன்னா 6 மாசம் நீங்க போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க 6 மாசம் போஸ்ட் போட்டுட்டு உங்க போஸ்ட் எல்லாம் நல்லா ரீச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையா பார்த்து அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க ஜாயின் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது எதுக்காக இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன ஃப்ரீ அக்கௌண்ட் இருந்துச்சோம்னா சும்மா காப்பி பண்ணி எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து போட்டுட்டு இவங்க டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்க, ஸ்கேம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை வந்து வச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ரீசனா ஒருத்தரே வந்து 4-5 அக்கௌண்ட் கூட வைப்பாங்க. ஓகேங்களா? அதனால அந்த பிரச்சனை தடுக்கிறதுக்காகவும் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்ப வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து ஃபுல்லா வந்து பார்த்தாச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வெப்சைட் பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சா கமெண்ட் சொல்லுங்க. என்னால முடிஞ்ச பண்றேன். அப்படிங்க. தேங்க்யூ.